கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சிறிது நேர தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இந்த வேத புஸ்தகத்தில் முதல் எழுதப்பட்டதான புஸ்தகம் யோபு என்று சொல்லப்படுகிறது. யோபு ஆதி பிதாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனாக இருக்கிறார். அவருடைய வாழ்வில் ஆண்டவர் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் இந்த 42 அதிகாரங்களிலும் பார்க்க முடிகிறது. தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை அவருடைய அந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அவர் மிகவும் சிறப்பான முறையில் தன்னுடைய பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, மனைவியோடு வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென்று அவருடைய வாழ்வில் பலவிதமான குழப்பங்கள், சீராக போய்கொண்டிருந்த வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவர் சில வேதனைகளுக்குள்ளாக அனுமதிக்கப்படுகிறதான நேரத்தில் 29ஆம் அதிகாரத்தில் அவருடைய பழைய நினைவுகளை நினைத்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக வசனங்கள் அவர் முன்பு இருந்ததான நிலைகளை நினைத்து அவர் சொல்லுகிறதான காரியங்களாக இருக்கிறது. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு சீரான நிலையில், ஒரு ஒழுங்கான நிலையில் அவருடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சீர் குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சீர் என்று சொல்லும்போது ஒரு ஒழுங்காக போகிற வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சீர் குலைக்கப்படுகிறது எதனால என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் சீராக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு சீர்குலைந்த நிலை காணப்படுகிறது. அந்த சீர்குலைந்த நிலை தேவன் அனுமதிக்கிறது தான், ஆனால் தேவன் விரும்பி செய்கிற காரியங்கள் அல்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் தேவன் மனிதனை சிருஷ்டித்ததான நாட்கள், சீராக இருந்து கொண்டிருந்த உலகம், பின்பு அதில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்பான். 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் பூமியின் மேல் பெருகத் தொடங்கி அவர்களது குமாரத்திகள் பிறந்த பொழுது, 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவர் உருவாக்கி வைத்ததான நோக்கம் மாறிவிட்டது என்று சொன்னாலே சீர் மாறிவிட்டது, சீர் குலைந்து விட்டது என்று அர்த்தம். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இது ஆரம்ப நாட்களில் நோவாவினுடைய காலகட்டத்தில் உள்ள சம்பவங்களை கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, 13ஆம் வசனத்தில், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அப்போ சீர் குலைந்து விட்டது என்று சொன்னால் கர்த்தர் அங்கே செயல்பட ஆரம்பிப்பார். அதை சீர்படுத்த வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த யோபனுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்து கொண்டிருந்தது எல்லாம் தான் சரியாக தான் போய்கொண்டிருக்கிறோம், சரியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருந்த வேளையில்தான் இந்த சீர்குலைவு அவருடைய வாழ்விலே ஏற்படுகிறது. ஆகவே சீர்குலைவு எப்போ ஏற்படுகிறதுன்னு சொன்னால், நாம் தேவ சித்தத்துக்கு விரோதமாக திரும்பி விட்டோம் என்று சொல்லும் போதே அதில் ஒரு சீர்குலைவு உண்டாகிவிடுகிறது. என்று சொன்னால் தேவன் மனிதனை உருவாக்குறதற்கான நோக்கம் உண்டு. மனிதனை ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் உருவாக்கி வைக்கவில்லை. ஆகவே அந்த நோக்கத்தை விட்டு மனிதனாக வேறு பாதையை தெரிந்து கொள்ளும் போது, மனிதனாக சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவனுடைய சுயத்துக்கு அங்கே செயல்படுவதற்கு அதிகமான இடத்தை அவன் தேவனை விட்டு விடும்போது அங்கே சீர்குலைவு ஏற்படுகிறது.
அது நம்ம யோபனுள்ள புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். சென்று போன மாதத்தில் எனக்கு இருந்த சீரு இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். அப்போது கழிந்த மாதங்களிலும் கழிந்த வருடங்களிலும் அவருக்கு இருந்த சீர் இப்பொழுது இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால் யோபுக்கே தெரியவில்லை. அவர் அதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெரிய சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். 19ஆம் அதிகாரத்தில் அவரை நெருக்கி கொண்டிருக்கக்கூடியதான அவருடைய நண்பர்கள் 3 பேர்கிட்டையும் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். 28ஆம் வசனத்தில் முக்கியமான பகுதி இருக்கிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில், காரியத்தின் மூலம் இவருக்கே தெரியல என்ன அந்த காரியத்திற்காக இவர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. நாம் ஏன் அவனை துன்பப்படுத்தினோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. இப்போ இவர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்களை சொல்லி, ஆனால் இது துன்பப்படுத்துகிறதாக பின்பு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த நிலையை அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பின்பு கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில். அப்போ நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்கிறதில்லை. அந்த சீர்கேடு என்பது நமக்குள்ள சீர் மாறிவிட்டது என்று சொன்னால், ஒழுங்கு மாறிவிட்டது என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் நமக்கு நேராக சரியாக வந்து கொண்டே இருக்கும். யாக்கோபு ஏசா என்று சொல்லுகிறதான சகோதரர்களுக்குள்ளால யாக்கோபு ஒரு சீரான வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். அவன் குணசாலியும் கூடாரவாசியும் என்று சொல்லி வேதத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இது ஏசாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவனும் தேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காகவும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவன் வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான தெய்வீகமான ஆசீர்வாதங்களை, தெய்வீகமாக சில நன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை அற்பமாக வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விட்டுக்கிட்டு அவன் தன்னுடைய மாம்ச வழிகளில் தன்னுடைய மாம்சத்தை போஷிப்பதற்காக தன்னுடைய மாம்சமாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா என்று கம்பேர் பண்ணும்போது அதை தூக்கி எறிந்து விட்டான். தேவனை தூக்கி எறிந்து விட்டான். கொடுத்தவரை தூக்கி எறிந்து விட்டு தனக்கு தேவையை மாத்திரம் நோக்கி போன உடனே அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு சீர்கட்டவன், அவன் ஒழுங்கை விட்டு விட்டவன். ஆனால் என்ன நடந்தது? பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆகவே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதனுடைய காரணம் தேவன் அவனுக்கு கொடுத்ததான அந்த ஒழுங்கை விட்டு விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சீர்கேடு என்பது ஜனங்களுக்குள்ளாக தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த சீர்கேடு நிமித்தம்தான் சில அடிகளும் தண்டனைகளும் தேவன் சில வேளைகளில் நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீர்கட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுக்குத்தான் அந்த அடியை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்ற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நீ விலகு. சிலர் அதை பாராட்டி, சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீணான காரியங்களில் பேசுகிறதுல பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். ஆகவே நீ அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே நாம் கவனமாக சில விஷயங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனிடத்துல அவருடைய சித்தத்தின்படி தான் இருந்து கொண்டிருக்கிறோமா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது முழுவதுமாக தேவ சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆகவே தான் அவரிடத்துல அவர் பிரியமாக இருந்தார். சீர்கேடு என்பது ஒரு வியாதியாக ஓசியாக எழுதுகிறார். அது ஒரு வியாதியாக இருக்கிறது. சீர்கெட்ட நிலை என்பது ஒரு வியாதி. அது தேவன் நியமித்தது அல்ல. தேவன் வியாதியை நியமிக்கவில்லை. ஆனால் வியாதி மனிதனுடைய அநியாயங்களினால தொல்லைகளினால அவனுக்கு அந்த வீழ்ச்சிக்கு பின்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் சொன்னால், ஆதாமை கர்த்தர் உருவாக்கி அவனை இந்த பூமியில் வைத்தார். அவனை தீர்க்காயுசாக வைத்திருந்தார். அவனுக்கு ஒருவேளை அந்த பாவத்தினால என்ன கட்டளையிட்டார்னு சொன்னால், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று கட்டளையிட்டார்.
ஒருவேளை அவன் பாவம் செய்யாதபடி அப்படியே பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலோடு அப்படி வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் அவனை மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலைக்கு கூட கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். ஆகவே மரணம் என்பது அவனுடைய பாவத்தினால் வந்தது என்று தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது. ஓசியா 14:4 சொல்லப்பட்டுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். குணமாக்குவேன் என்று சொன்னால் அந்த குணமாக்குகிறதுன்னு சொன்னால் வியாதியை தான் குணமாக்குகிறது. அப்போ அது ஒரு வியாதியாக ஆண்டவர் சொல்லுகிறார். சீர் கேட்டுகிறது தேவனுடைய பார்வையில் அது ஒரு வியாதியாக சொல்லப்பட்டுகிறது. ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்ம சீர்கேட்டை விட்டு விட்டு கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேரம் சுருக்கமாக நம்ம தியானிக்கிறதுனால நாம் கொஞ்சம் வேகமாக வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்கிறது. சங்கீதம் 144:15 நாம் வாசிக்கும் போது 144:15 இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்விதமான சீரை பற்றிய ஜனம் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை பேசும் வாய் இதெல்லாம் இருக்கக்கூடாது. 11 நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக அநேக காரியங்களை சொல்லப்படும். எங்கள் களஞ்சியங்கள் சகல வீடுகளை நீங்கள் வாசித்து பாருங்கள், கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாயிராது. சத்துரு உள்ள போயிட்டு வெளியே வந்து போகிற ஒரு இடமாக இருக்காது. சத்துரு நம்மிடத்துல உள்ளே வந்து போகிறதுக்கு உள்ள இடம் கொடுக்கவே கூடாது. மத்தேயு 12 நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வீடை பெருக்கி வெளியே துரத்தின சத்துருவை வீடை பெருக்கி சுத்தமாக வைத்து, வீடை பெருக்கின்னா அவன் வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணி வைக்கக்கூடாது. வந்தால் அவன் தன்னோடு பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்துடுவான்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராத. சத்துரு உள்ள வாரதுனால தான் சீர் மாறுகிறது, சீர் குறைத்து விடுகிறது அவன்தான். இப்போ யோபை நீங்கள் கேட்கலாம், பரிசுத்தம் பயங்கர சுத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு சத்துரு உள்ள புகுந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாம்சீகத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறதே சத்ருவனுடைய கிரியைகளாகி விடுகிறது. அவர்கிட்ட இருந்த சுயநீதி என்கிறதான ஒரு காரியம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே வந்து, அவர் சுத்தமான மனிதர் தான். சுத்தமான மனிதர்களுக்கு தான் சுயநீதி என்கிறதான ஒரு எண்ணம் வரும். நான் நல்லா இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன். அதை எலிகு வெளிப்படுத்துகிறார். யோபு 32க்கு பிறகுள்ள சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்டுகிறது. கடைசியில் தான் கர்த்தர் அவர் பார்க்கிறார். தேவன் நீதிபர் என்று சொல்லுகிறார். தேவனே சொல்லுகிறார் சில இடங்களில், என்ன நீ நீதிமானாகும்படி என்ன குற்றப்படுத்துகிறாயா என்று கேட்கிறார். ஆகவே சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் சீர்கேடு இருந்து கொண்டே இருக்கும். அது நம்ம சீர்கேடுன்னு நினைக்கவே மாட்டோம், நினைக்கக்கூட செய்யாத சீர்கேடாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்கு தான் சில அடிகள் கர்த்தர் நமக்கு அனுமதித்து அதில் சில பாடங்களை படித்து நம்ம அதுக்கு பிறகு தான் புரிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் கொரிந்திய சபை எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது என்று தங்களுக்குள்ள நினைத்து கொண்டிருந்த வேளையில் 1 கொரிந்தியர் 1:10 சொல்கிறார், சகோதரர் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகமனதாய் ஏக யோசனையாய் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் இதை புத்தி சொல்லுகிறேன். சீர் பொருந்துவதற்காக புத்தி தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் முழுவதுமாக கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆகவே இதில் நம்ம நிச்சயமாக அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, சீர்ன்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை. மனதில் நீங்கள் நினைக்க வேண்டியது சுய வழிகளை விட்டு வெளியே வருது. சுய வழின்னு சொன்னால் ஏகப்பட்ட எண்ணங்கள், படித்த காரியங்கள், கேட்ட காரியங்கள் இது உலகத்தில் நிறைந்து இருக்கிறது. அப்போ நம்மளே நிறைவுள்ளவர்களாக இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க நாமளே நிறைவாக தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுவிடுங்க, நமக்கு நம்ம ஜீவனுங்க மேலே பலம் கிடையாது. எந்த ஒரு மருத்துவரும் அந்த வியாதியஸ்தன் மிகவும் சுகவீனமாகி அவனை ஆக்சிஜன் பெட்டில் படுக்க வச்சிருக்கிற நேரத்தில் அவனுக்கு உயிரை காப்பாற்ற முடியாது. அவன்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தப்பணுன்னாலே நீங்கள் இந்த ஆக்சிஜனை எடுத்தால் தான் தப்ப முடியும், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் ஆனால் தான் தப்ப முடியும். சப்போர்ட் இவன் எப்படி செய்ய முடியும், இவனுக்கு உயிரை எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு கட்டம் தாண்டும் போது மனிதன் உயிருக்கு அவன் தன்னுடைய உயிரை பிடிச்சு நடந்ததுக்கு அவனுக்கு முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன முடிகிறது? ஒன்றுமே முடியாது அவனால். நல்லா புரிஞ்ச விடணும். எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ தலையில் ஏற்றி வச்சுருந்தாலும், எவ்வளோ அறிவாளி இருந்து நினைச்சாலும் அவனுக்கு ஒன்றும் முடியாது. அவன் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. மனிதன் மிருகங்களைப் போல தான் மறிக்கிறான் என்று வேதமே சொல்லுகிறது. ஆகவே அவனை உருவாக்கி வைத்திருக்கிற மிக முக்கியமான நோக்கத்தை அவன் கண்டுகொள்ள வேண்டும். எரேமியா 7:3 சொல்லப்பட்டுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்கள் வழியையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். சுகமாய் குடியிருக்க பண்ணக்கூடிய நிலை வரணும்னா நம்ம வழிகளையும் நம்ம கிரியைகளையும் சீர்படுத்தணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம எங்கே தவறு இருக்கிறோம், நம்மை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்ய வேணும். நம்ம எப்படி ஆராய்ச்சி செய்ய முடியும்? வசனத்தை வச்சு தான் ஆராய்ச்சி செய்ய முடியும். அதைத்தான் கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணாடியிலே பார்க்கிறவனை போல நம்ம முகமாய் பார்க்க வேண்டும். திருவசனமாகிய கண்ணாடி அல்லாமலும் நீங்கள் உங்களை யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். என்னத்துனனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாய் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுகிறான். தனக்கு சாயலை பார்க்குற இடம்தான் கண்ணாடி தான் வேத வசனம். இதில் தான் மனிதர்களுடைய எப்படி தேவன் மனிதர்களை நடத்தி இருக்கிறார், எப்படி மனிதர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். நல்லவன் நினைச்சவன் கூட தேவன் அவன்கிட்ட காட்டி கொடுத்துருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உன்கிட்ட நல்லது இல்லை, இந்த காரியங்கள் நீ சரிப்பட வேண்டும் என்று காட்டி கொடுத்துருக்கிறார். அதனால தேவையில்லாமல் நம்மை நல்லவர்கள் என்று நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். கடைசியில் பெரிய ஏமாற்றத்துக்கு ஆயிரும். அதனால சீர்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். பெரிய மாற்றங்களுக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போஸ்தலர் 15:17 உபதேச ரீதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் கரெக்டாக இருந்து கொண்டிருக்கிறது. காலம் மாறிவிட்டது. இயேசு வந்தார். இயேசு வந்து அந்த புது உடன்படிக்கையை ஆரம்பித்த பிறகு, புது உடன்படிக்கை ஏற்படுத்தின பிறகும் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இன்னும் பழையதில் தான் இருக்கிறோம். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் மூலமாக வந்த புது உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 15 அப்போஸ்தலர் 15:17 சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பாழாய் போனதில் மறுபடியும் சீர்படுத்தி அதை சுவையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாழாய் போய் கிடக்கிறது எல்லாம் திரும்ப எடுத்து குமாரன் மூலமாக சபையாக கர்த்தர் உருவாக்கி சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த சீருக்குள்ள சரியாக வரணும், இந்த சீருக்குள்ள ஒழுங்காக வரணும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அது என்னென்ன அந்த சீர்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக தங்களை ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு என்னத்துக்கு ஒரு சீர்ன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சபையை பூமியில் எதற்காக வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், தேவனுடைய சரீரமாய் சபை எதுக்கு வைத்திருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து நம்ம கார்களை காட்டுறதுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுகளை காட்டுறதுக்கும், நம்ம பாருங்கள் நாங்கள் ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம திறமைகளையும் அழகுகளையும் நம்முடைய படிப்புகளையும் காட்டுவதற்காக உள்ள இடம் இல்லை சபை. திருச்சபையை பற்றி வேதம் சொல்கிறது. எபேசியர் முழுவதும் சரியாக தரவை படிங்க, எபேசியரை திரும்ப 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 படிங்க. அதுதான் திருச்சபையினுடைய நோக்கம். திருச்சபையை குறித்து முழுக்கமாக உள்ள நோக்கம் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள வந்த பிறகு அவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். மனம் திரும்ப வைத்து பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். சபைக்குள்ள வந்த பிறகு அந்த டீக்கனாக இருக்கிறவர் சிகரெட் அடிக்க மாட்டார், டீக்கனாக இருக்கிறவர் பிடிக்க மாட்டார். ஆனால் பிடிக்கிறாருன்னு சொன்னால் அவர் பரிசுத்தவான் லிஸ்ட்டில் வர முடியாது. அவர் கண்ணை மூடும்போது தான் தெரியும் எங்கே போகிறாருன்னு. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். இப்போ எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கிடையாது. சர்ச்சில் மெம்பர்ஸ் கிடையாது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அங்கத்தினர்கள் கிடையாது, சபையில் அங்கத்தினர்கள் கிடையாது, சபையின் அங்கங்கள் மெம்பர்ஸ். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு மெம்பர்ஸினுடைய மீனிங் வேறு. மெம்பர்ஸ்ன்னு சொன்னால் மெம்பர் ஆஃப் த பாடிஸ். 1 கொரிந்தியர் 12 நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கும் போது தான் சொல்லப்பட்டிருக்கிறது சரீரத்தை பற்றி என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரே அவயவங்களாக இருந்தால் சரீரம் எங்க அவயவங்கள் மெம்பர்ஸ் சொன்னால் அங்கத்தினர்கள் கிடையாது. இப்போ நம்ம அங்கத்தினர்களை சேர்க்கிறோம், மெம்பர்ஷிப் சேர்க்கிறோம், அது இல்லை. அவயவங்களாக இருந்தால் சரீரம் எங்க. அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றே. அவயவங்கள்
கண்ணானது கையை பார்த்து. அப்போ சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மெம்பர்ஸ், கண்ணு, கை, காலு, இப்படிப்பட்ட உறுப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவயவங்களில் கனமாய் காணப்படுவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். பாருங்க, 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 12:13, 1 கொரிந்தியர். ஒரே ஆவியினாலே ஒரு சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. 14 வசனம், சரீரமும் ஒரே அவயவமாக இருந்தால் அவயவமாக இராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. இங்கிலீஷில் வாசிங்கன்னா மெம்பர்ஸ் சொல்லப்பட்டு, அவயவங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, நாட் மெம்பர்ஷிப். பாருங்கள், ரொம்ப கவனமாக நம்ம சபைனாலே என்னன்னு முதல்ல அறியணும். இன்னைக்கு சபைக்கு பேட்டர்ன் 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சத்துரு உடைத்து அதை உலகத்தோடு இணைத்து அதை வேர்ல்டு ரிலீஜனாக மாற்றி சர்ச்சுக்கும் இந்த பைபிளில் இருக்க சபைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மாற்றி நம்ம எங்கேயோ கொண்டு போயிட்டான். ஆரம்பத்தில் இருந்த பைபிளில் இருக்க சபை அப்படி இல்லை. அதனால் நம்ம கட்டடம் வேண்டாம், நமக்கு அழகான ஒரு பில்டிங் வேண்டாம், அழகாக நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. பைபிளில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆட்டிடியூட், இந்த சர்ச்சினுடைய மனநிலைக்கும் இன்னைக்கு இருக்க மனநிலைக்கும் நீங்கள் பைபிளை தெளிவாக முழங்கால் நின்று வாசித்தா தான் புரியும், கண்ணீரோட ஜபித்து வாசித்தா தான் புரியும். எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சீர்பொருந்தும் போட்டு அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேற்பர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இனி நம்ம குழந்தைகளாயிராமல் சூதும் வாதும் உள்ள வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமான போதகத்தினால் அடிபடாதபடி சத்தியத்தை கை கொண்டு அடுத்து உள்ள வளர்கிறதுக்குள்ள ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆகவே சீர்பருந்தினாதான் நம்ம வளர்ச்சிக்குள்ளே போக முடியும். ரோமர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 வசனங்களை வாசத்தை நம்ம நிறைவு பெற்று விடலாம். 13:13 சொல்லப்பட்டது, களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விவகாரமும், வாக்குவாதமும், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க கடவும். பகலில் நடக்கிறவனுக்கு இடர்கள் இருக்காது, சீராக ஒழுங்கு அவன் நேராக நடக்க முடியும். இருட்டில் லைட் இல்லாமல் நடக்கிறவன் சீர் இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் அவனுக்கு தடுமாற்றத்தோடு தான் நடப்பான். 14 வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ட்ரெஸ் பண்ணுறது இயேசுவை ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். இயேசுவை அவங்க ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகவே இந்த சீர் நமக்குள்ள நிச்சயமாக வர வேண்டும். மத்தேயு 17 சொல்லுகிறாரு, எலியா வந்து சீர்படுத்தினது மெய்தான். காரணம் என்னென்னா 400 வருஷம் இருண்ட காலம், மல்கியா முதல் இயேசுநாதர் வரைக்கும் உள்ள இருண்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது, ஆளுகை கிடையாது, ஒழுங்கு கிடையாது, ஒன்றுமே தீர்க்கதரிசி கிடையாது, வேதம் கிடையாது. அவர்கள் தள்ளப்பட்ட மக்காவியர் காலத்திலும் அங்கே இங்கே பெரிய சீர்களை விளைந்து கொண்டிருக்கிற ஆட்களில் தான் அவர்கள் யூத ஜாதியானது மதமாக உருவாக்கப்பட்டது. அப்போ தான் பயங்கர வெறி, அவங்க நமக்கு மதம் வேணும், நமக்கு ஒரு ராஜ்யம் வேணும், நமக்கு அப்படி மதத்தை பயங்கர ஃபோல்ஸாக அவங்க சத்தியத்தை விட்டு மதமாக அவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் தான் 400 வருஷம். அப்போ இந்த 400 வருஷத்தை உடைச்சி கொண்டு வந்தது யாருன்னா எலியாவின் ஆவியை உள்ள இயேசுவே சொல்கிறாரு, எலியாவின் ஆவியை உள்ள யார் யோவான் வந்து அவர்களை சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் போது அவர் பயங்கரமாக அவர்களை உடைத்து அவர்களை மனம் திரும்ப வைக்கிறார். மனம் திரும்புதல் தான் சீர்படுத்துதல். அவருடைய பிரசங்கமே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்புதலை குறித்து மனம் திரும்புதல்னா இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையை விட்டு அப்படியே திருப்புதல். அப்போ 2-3 காரியங்களினால கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நகைப்பை பார்க்கலும் துக்கிப்பு நல்லது, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். தேவன் சில நேரங்களில் அந்த துக்கிப்பை நமக்கு அனுமதிக்கிறார், துக்கத்தை அனுமதிக்கிறார். துக்கம்னா பாடு, பயங்கரமான வேதனைகளை அனுமதிக்கிறார். வேதனைகளை அனுமதித்து நம்ம கைவிடலை, வேதனைகளை அனுமதிக்கிறார். அனுமதித்து அந்த துக்கம் வரும்போதே நமக்கு இருதயம் சீர்படும். இருதயம் சீர்படும். நல்ல குதூகலத்தில் இருக்கும்போது இருதயத்தில் நினைவு வராது. அப்போது இந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் நமக்குள்ள ஒரு சீர்படுத்தலை கொண்டு வருகிறார். அதை 1 கொரிந்தியர் 5 நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகளினால சீர்படுத்துகிற கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே
கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, அந்த பாட அனுபவிக்கிறவர்களுக்கு தான் சீர்படுத்தப்படுகிறது ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ கர்த்தரே சில நேரங்களில் நம்ம சீர்படுத்துவதற்கு அனுமதிக்கிறார். உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் என்னை சீர்படுத்துவதற்கு ஆயத்தமாகி விட்டார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். ரெண்டாவதாக வேத வாக்கியம் நம்மை சீர்படுத்துகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும். இந்த வேத வாக்கியங்களெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் கமெண்ட்ரி வச்சு மட்டும் படித்தா புரியாது. ஏன்னா வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை நம்ம கெஸ் பண்ணி ஒன்றும் படிக்க முடியாது. தேவனுடைய ஆவின்னா அவருடைய மைண்டு, அவருடைய மனதில் அவர் என்ன வச்சிருக்கிறார் நமக்கு என்ன தெரியும். அப்போ அவருடைய மனதை நம்ம அறியணும்னா, அவருடைய சித்தத்தை நம்ம அறியணும்னா அவருடைய லைனில் தான் போகணும், அவருடைய வழியில் தான் போகணும். அப்போ அவர் என்ன வழியில் வைத்திருக்கிறார், அவரை தேடணும். அவரை தேடுறது எப்படி? ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அவரை அப்படியே முழுமையாக பிடிக்கிறதுனால தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய வழிகளை அறியணும்னா, வேதத்தை அறியணும்னாலே இது எதுக்காக பவுல் எழுதினார், இந்த நேரத்தில் இருந்து எழுதினாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் நமக்குள்ளே வரணும்னாலே நம்ம அதை ஜபித்தா தான் பிடிக்க முடியும். அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக ஆவிகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். பைபிள் அப்படி எடுத்து ஒரு ஆசீர்வாதமான வசனம் எடுக்கிறதுக்காக மட்டும் எடுக்கப்படலை. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போது முதல்ல அவர் துக்கத்தை அனுமதித்து நம்மை சீர்படுத்துகிறார். ரெண்டாவது வேதத்தின் மூலமாக நம்மை சீர்படுத்துகிறார். மூன்றாவதாக அந்த பெரிய மேய்ப்பனாக இருக்கிறவர் அவருடைய மேய்ச்சலின் அளவுக்குள்ள நம்ம வந்து நாம் சீர்பட வேண்டும். அப்படின்னா சபையின் அனுபவத்துக்குள்ள ஒரு சீர்படுதல். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். 20-21 வசனங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான சிறு மேய்ப்பர்களை ஆண்டவர் பூமியிலே வைத்திருக்கிறார். பெரிய மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எரிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரியைகளினாலும் பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அப்போ யார் சீர்படுத்தினவராக மாற்றுகிறவர்? பெரிய மேய்ப்பன். பெரிய மேய்ப்பன் எப்படி மாற்றுகிறாரு? சிறு மேய்ப்பர்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்திலே சிறு மேய்ப்பர்கள் நம்மை மேய்ப்பதற்காக சபைகள் இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைகள் இருக்கிறது. தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே நம்ம ஓட வேண்டாம். நம்ம சீராய் பகலில் நடக்கிறவர்கள் போல் நடப்போம். நம்ம நடந்தோன்னு சொன்னால் ஒரு சீரான வழிக்குள்ளே கொண்டு வரப்படுவோம். அப்போது கழிந்து போன மாதங்களில் இருந்த சீர் அவருக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் 42 அதிகாரத்தில் யோபு நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் முழு சீருக்குள்ளே அவர் வந்து விட்டார். முழு சீருக்குள்ளே அவர் வந்து விட்டார். அதனால் இது கடந்து போகக்கூடியது, இது கடந்து போகக்கூடிய சூழ்நிலை தான். கடந்து அவர் கையில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர் கடத்தி நம்ம சீரான வழிக்கு சீக்கிரத்தில் கொண்டு போயிடுவார். அந்த சீர் அவரிடத்துல அவர் மூலமாக தான் வரும். நம்ம அதனால் அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை சீர்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் சீர்கட்ட நிலைகளை மாற்றி இந்த சீரான ஒழுங்கான நிலையில நீர்தான் எங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாரங்கள், வேதனைகள், மக்கள் படுகிறதான கஷ்டங்களை விட்டு மாற்றி அவர்களுக்கு ஒரு துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் சீர்படுதலையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல, சீரான நிலைகளிலே கடந்து செல்ல தேவனாய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரை. அடுத்த வாரங்களிலே ஆண்டவர் எங்கள் கூடி ஆராதிப்பதற்கு தேவனாய கர்த்தர் எங்களை அனுமதித்திருக்கிறேன். அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியே இறங்கி எல்லாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.